கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, கழுகு என்னத்தை கலைக்குமா? ஆமாம், திரும்பி அந்த கூட்டில் வந்து உட்கார்ந்துட முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான காரியம் நடக்கும். அங்கே தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. ஆமாம், பல நேரம் இந்த பிரச்சனை இல்லை, இந்த காரியத்தில் எனக்கு உயர்வு வந்துடும். அந்த மனுஷன் சொல்லியிருக்கார், கண்டிப்பாக உயர்வு வந்துடும். அவர் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்கார், கண்டிப்பாக வந்துடும். அவர் 10 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கார், கண்டிப்பாக வந்துடும். எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளை விட்டு பிரிச்சுக்கிட்டே வருவார். ஏன்னா நம்ம விளங்கிக்கிறனும், டாக்டர்கள் நடத்தலை, மருந்து நடத்தலை, உலகம் நடத்தலை, எனக்கு அந்த மருத்துவம் உதவி செய்யலை, எனக்கு யாரும் உதவி செய்யலை, கர்த்தரே என்னை நடத்தினார். அல்லேலூயா. அப்ப அந்த நடு வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டாதான், அம்மா அப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஓஹோ, அப்பதான் புரியும். மாமா நடத்தலை, மச்சான் நடத்தலை, அப்பா நடத்தலை, அம்மா நடத்தலை, கர்த்தர் ஒருவரே. ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். அந்நிய தேவன் எங்களோடு இருந்ததில்லை. யார் நடத்தினாவா? இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த பாதையில் கர்த்தர் தான் நடத்துறாரு, வேற யாரும் நடத்தல. இந்த சூழ்நிலை எங்க அம்மா நடத்துவாங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் மேல ரொம்ப வேர் போட்டிங்கன்னா பாவம், அவங்க உசுருக்கு கேரண்டி இல்லை. எப்போ ஆண்டவரை விட ஒரு ஆள் மேலே வேர் போடுறாங்களோ அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், சபையை ஒரு நாளும் பாஸ்டர் மேலே வேர் போட்டுறாது. அதனால தான் நான் யாருக்கும் பெருசாக உதவி செய்கிறதில்லை. ஏன்னா இவன் நம்மளை பிடிச்சிருவான். உங்களை கர்த்தர் ஒருவரே நடத்துவார், உங்களை கர்த்தர் ஒருவரே சுமப்பார், உங்களை கர்த்தர் ஒருவரே செட்டைகளின் மேல் வைத்து பராமரிப்பார், உங்க வியாதியில கர்த்தர் ஒருவரே நடத்துவார், உங்க வனாந்தரத்தில் கர்த்தர் ஒருவரே நடத்துறாரு, வேற யாரும் உங்களை நடத்துறது இல்லை. சத்தமா ராமேன் சொல்லுங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அதை நான் பேசலை, இந்த ஒரு பகுதியை மட்டும் தான் நான் பேசுகிறேன். அதனால் என்ன சொல்கிறாரு, கர்த்தரை தவிர உங்களை யாரும் நடத்தலை. 10வது வசனத்தில் பாருங்கள், பாழான நிலத்தில். எங்கே நடத்தினாரா? பாழான நிலத்தில். ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. ஒன்று நரி மட்டும்தான் வாழும். என்ன மட்டும்தான் வாழும்? ஆமாம், அங்கே தான் அவனை கண்டுபிடிச்சார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், கண்மணி போல பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி. நான் அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் ஒருத்தர் நடத்தினாருங்கிறவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னே கர்த்தர்கிட்ட கேட்டுருவான். அப்போ அவன் பணத்துக்கு கேரண்டி. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆனால் இங்கே நிறைய பேர் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கர்த்தர் நடத்துகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு உலகம் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கும், கர்த்தர் பெரிய பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிடுவார். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஆமாம், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். இந்த வாசிங்க சிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடியாமல் இருந்தாங்களே, அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்த எல்லாரும் அவங்களுக்கு வந்த வழியில் கேன்சர் தான் சந்தேகப்பட்டாங்க. எல்லாருமே மொத்தம் இப்படி ஒரு வலி, ஒரு ஆளுக்கு 24 மணி நேரமும் வலிக்குது, லேபர் பெயின் மாதிரி வலிக்குது, வலி கதறி எடுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவரே நடத்தினார், கர்த்தர் ஒருவரே சுகமாக்கினார், கர்த்தர் ஒருவரே விடுவித்தார். ஆனால் ரிப்போர்ட் வரும்போது ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு வியாதியே இல்லாமல் கர்த்தர் மாற்றினார். அந்த ஆண்டவருக்கு ஒரு கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா உங்களுக்கு புரியணும்யா, அந்த ஊளையிடுகிற அந்த வெறுமையான அவாந்தர வெளியில் அவர் அவனை கண்டுபிடிச்சார், அவர் நடத்தினார். அதனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆண்டவர் அப்படி தான் ஜெபிச்சார். நேரம் இல்லை. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். ஆமாம், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்கள், இந்த வனாந்தரத்தில் நீங்கள் நடந்து வர்றது அவருக்கு தெரியும்.
அவருக்கு தெரியும். ஆமாம், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். கையை நல்லா தட்டுங்களேன், ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் சொல்கிறீங்க வனாந்திரமாக இருந்தாலும் நடத்தினாருங்க? ஆமாம், 2 கொரோனாவை தாண்டினோம், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டினோம், எத்தனையோ பேர் இருந்த இடம் எல்லாம் போனாங்க. அவர் நம்மளை நடத்தினார், அவர் நம்மளை நடத்தினார். அல்லேலூயா. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஆமாம், நம்ம 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 சபைக்கு ஒரு ஏட்டு வர்றாருல்ல, அவர் சொன்னார், நான் அப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு அவர் செஞ்ச நன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொரோனாவில் 2019 மாட்டிக்கிட்டேன், லட்சமாக செலவு பண்ணி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். உயிர் வந்து சேர்றதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு திரும்ப ஊருக்கு வந்து பொழைச்சோன்னு ஆண்டவர் நம்மளை நடத்தினாரியா? சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்தினாரு, ஆண்டவர் நம்மளை நடத்தினாரு. 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. எதுக்காகவா? அப்போ வனாந்தரத்தில் எதுக்கு நடத்துறாரு? கர்த்தர் யாருன்னு அறியணுமா? அவர் தான் தேவன், அவர் தான் நடத்துறாரு, அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் தான் தொழில் ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் எல்லாம் செய்கிறாருங்கிறத அறிந்து. நான் 40 வருஷம் உன்னை வனாந்தரத்திலே நடத்தினேன். 40 வருஷம் யார் நடத்தினா? ஆமாம். அப்போ இப்போயாவது புரிஞ்சுக்கிறனோ இந்த வனாந்தரத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டங்கள் உண்டு, வீடு கட்டின கடன் உண்டு. ஆனால் நாங்கள் ஆண்டவர் நடத்தினார்னு புரிஞ்சுக்கிட்டதையும் எங்கள் தலைமுறை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். எங்கள் தலைமுறைகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, கார் இருக்குது, வீடு இருக்குது, ஏசி இருக்குது, வசதி இருக்குது, நன்மை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் தான் நடத்துகிறாருன்னு புரிய வைக்கிறார். அவங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக எதில் நடத்துவார்? ஆமாம், அவங்க மேலே இருந்த வஸ்திரம் பழசாகவும் இல்லை, அவங்க காலில் இருந்த பாதரட்சை பழசாக போகவும் இல்லை. அல்லேலூயா. அதனால் இந்த நேரத்தில் வனாந்தரத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நடத்துவார். இந்த வனாந்தரத்தையும் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிறணும், யாராவது நடத்துவார்னு மனசில் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. யாராவது காப்பாற்றுவார்னு நினச்சிருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. அவர் ஒருவரே சுமப்பார், தகப்பன் சுமப்பது போல சுமப்பார், அவர் ஒருவரே நடத்துவார்.